ma'am. Good evening, da. Last class எதுலடா முடிச்சோம்? நோட்ஸ் செக் பண்றீங்களா? ஈத்தர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். Good evening, ma'am. Good evening, da. ஈத்தர்ஸ் செக் பண்ணுங்கம்மா. ஈத்தர்ஸோட லாஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டோமாப்பா? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் ரியாக்ஷன் HI பண்ணிட்டோமா? செக் பண்ணுங்க. HI halogenation, Yes, ma'am. chlorine in dark, chlorine in sunlight, Friedel-Crafts alkylation, check பண்ணுங்கடா. Acylation, excess of HI போட்டா என்ன வரும்? அப்புறம் PCl5, bromination, செக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண மாதிரி தெரியலையே, செக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணலாம் மேம். Ma'am, Friedel-Crafts acylation வரைக்கும் பண்ணிருக்கோம் மேம். Acylation பண்ணிருக்கோம். ஓகே. excess of HI போட்டோமாடா? செக் பண்ணுங்க. excess of HI ன்னு போட்டு எழுதி இருக்கனான்னு மட்டும் செக் பண்ணுங்க. No, ma'am. பண்ணல இல்லையா? ஓகே. இன்னைக்கு இதை முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். C2H5O, C2H5. ஓகேடா? excess of HI क्वेश्चन பேப்பர்ல எப்படி இருக்கும்? excess of HI ன்னு இருக்கும். இத வந்து Ziesel method அப்படின்னு சொல்லுவாங்க. Ziesel method. ஓகே. இந்த மாதிரி நம்ம HI வந்து excess ஆட் பண்ணா அத Ziesel method சொல்லுவாங்க. இப்ப நம்ம போட்டா என்னடா ஆகும்? இப்போ ரெண்டு சைடுலயும் இந்த பக்கம் ஒரு I, இந்த பக்கம் ஒரு I, நடுவுல H2. அப்ப என்ன ஆயிடும்? H2O வெளியில போயிடும். இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன ஆயிடும்? 2C2H5I வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து Ziesel மெத்தட். ஸோ excess of HI போட்டா C2H5I plus water ஃபார்ம் ஆகுது. மேம் ப்ராடக்ட் நேம் என்னது? அயோடோ ஈத்தேன். மேம் சொல்லட்டுமா? சொல்டா. இப்பதானே மேம் ஆரம்பிச்சீங்க? கிளாஸையா இல்ல இந்த ஆமா சாப்டரையா? மேம். கிளாஸ் வந்து Class இப்பதான் ஆ? ஆரம்பிச்சேன். கிளாஸ் இப்பதான் பா. ஓகே மேம். இப்ப இந்த மெத்தட் தான். Ziesel மெத்தட் போட்டு எழுதிக்கோ. C2H5O, C2H5 போட்டு excess of HI போட்டோம்னா
இந்த பக்கம் ஐ அந்த பக்கம் ஐ ஆட் ஆகும், நடுவுல H2O வெளியில போயிடுது. C2H5I வந்து ethyl iodideன்னு சொல்லுவாங்க, which is a common name. Iodo ethane is the IUPAC name. சரியா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா CH3O C2H5 அதுல PCl5 வந்து ஆட் பண்றோம். அப்ப என்னடா ஆகும்? இந்த பக்கம் Cl அந்த பக்கம் Cl நடுவுல PCl3. அப்ப P என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் CH3Cl plus C2H5Cl நடுவுல உள்ளது எப்படி வெளில போகும்? POCl3 அப்படின்னு வெளில போகும். மேம் POCl உடைய Cl3 உடைய நேம் என்ன மேம்? பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு. கேட்டீங்களா? CH3Cl உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குளோரோமீத்தேன் C2H5Cl குளோரோ ஈத்தேன் வரும். மேம் நோட்டட் மேம். நெக்ஸ்ட் ஒன்டா புரோமினேஷன். புரோமினேஷன்ல என்ன பண்றோம்னா அனிசோல். அனிசோல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? OCH3 வந்தா அது வந்து நம்ம அனிசோல்னு சொல்றோம். சோ அனிசோல் போடுறோம். அனிசோல் போட்ட உடனே புரோமினேஷன். சோ புரோமினேஷன்ல என்ன நடக்கும்? புரோமின் இன் அசிட்டிக் ஆசிட். சோ அசிட்டிக் ஆசிட் இஸ் தி சால்வெண்ட். சோ அந்த சால்வெண்ட்டை போடும்போது Br வந்து இன்னொன்னு ஈத்தர் வந்து இட் இஸ் அன் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்கமிங் குரூப் எங்கெல்லாம் போகும்? ஆர்த்தோக்கு போகும், பேராக்கு போகும். ஸோ ஆர்த்தோ புரோமோ அனிசோல், அடுத்தது பேரா புரோமோ அனிசோல், பேரா வில் பி த மேஜர் ப்ராடக்ட். இது வந்து நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷன்ல என்ன பண்றாங்க? அதே மாதிரி அனிசோல் எடுத்துக்கிட்டு அதுல நைட்ரேஷன் நைட்ரேட்டிங் மிக்சர்னு சொல்லுவாங்க, இதை ஆட் பண்றாங்க. ஸோ இதுல நைட்ரிக் ஆசிட் எப்படிடா பிரிக்கலாம்? OH மைனஸ் NO2 பிளஸ் போட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேஜர் ப்ராடக்ட் வந்து வாட்டர் வெளியில போயிட்டு NO2 வந்துடும். இது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. இது வந்து ஒரு நீட் கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க இதுல நைட்ரேஷன் பண்றீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஏ கொடுத்துட்டு அதுல புரோமின் எக்ஸஸ் போட்ட உடனே பி வருது. பிஏ கண்டுபிடிங்க, அதான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு தெரியும் மேஜர் ப்ராடக்ட் வந்து பேரால வரும். OCH3 கரெக்டா? வாட்டர் வெளியில போகல, அது எப்படி எழுதணும்? கீழே இருக்கு. வேற மாதிரி கீழே மைனஸ் போட்டு எழுதுனீங்கன்னா வெளில போயிடுச்சுன்னு அர்த்தம். மைனஸ் போடணும். புரோமின் எக்ஸஸ்ன்றப்போ அனிசோல்ன்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தானே. அப்பனா ரெண்டு ஆர்த்தோ ஃப்ரீயா இருக்கா, ஆனா பேரா ஃப்ரீயா இல்ல. ஆல்ரெடி அங்க NO2 இருக்கு. அதனால வெறும் ஆர்த்தோ பொசிஷன்ல மட்டும் Br சப்ஸ்டிட்யூட். இந்த பக்கம் Br, இந்த பக்கம் Br, கீழே இருக்கிற NO2 அப்படியே இருக்கும். இதுதான் ஆன்சர். சரியா? எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்க, நான் இன்னொரு எக்ஸ்பிளைன்.
கேட்டீங்களாடா? எஸ் மேம். அவ்வளவுதான். கீதா சொல்லிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கீதாஸ்ல கொஸ்டினா சால்வ் பண்ணலாம். மேம் அந்த நைட்ரேஷன் ஒரு நிமிஷம் காமிங்க மேம். சரி, இப்ப எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈதர் மூணும் சேர்த்து சால்வ் பண்ண போறோம். ஐடியாடா? நைட்ரேஷன் நெக்ஸ்ட் போட்டுமா? எஸ் மேம். H3 NO2 H2 CH3 3 4 which will undergo என்ன question இது? which will undergo Friedel-Crafts alkylation reaction. எது Friedel-Crafts reaction நடக்கும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் A 1, 2 and 4, ஆப்ஷன் B 1 and 3, ஆப்ஷன் C 2 and 4, ஆப்ஷன் D 1 and 2. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. எழுதியாச்சாடா? क्वेश्चन பாப் பண்ணிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சு மேம். சரி, இப்போ Friedel-Crafts alkylation பத்தி சொல்றாங்க அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை நம்ம அதை யோசிக்கணும். ஸோ Friedel-Crafts alkylation ஓகே, இங்க பாருங்க. ஒரு சாதாரணமா ஒரு பென்சீன் எடுத்துக்கலாம். நான் ஆல்கைலேஷன் பண்ண போறேன். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. கரெக்டா? இந்த எப்படி பிரிக்கலாம்? CH3+ Cl-. இந்த பிளஸ் தான் அப்ரோச் ஆகும். இந்த பிளஸ் தான் நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளஸ் இருந்துச்சுனாலே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். இப்ப அதுதான் பென்சீன் ரிங்கு கிட்ட வருது. இப்போ கொஸ்டின் என்ன?
which will undergo electrophilic which will undergo Friedel-Crafts reaction தான். அப்போ electrophilic substitution நடக்கணும். சரியா? எலக்ட்ரோஃபைல் வருது. அப்போ பென்சீன் ரிங் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இப்போ எலக்ட்ரோஃபைல் வருதா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா? ஆனா உங்க பென்சீன் ரிங் எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா என்ன ஆகும்? ஈஸியா அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? பென்சீன் ரிங் எப்படி எலக்ட்ரான் ரிச்சா மாறும் அப்படின்னா, பிளஸ் ஐ குரூப்போ ஆர் பிளஸ் ஆர் குரூப்போ இருந்தா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். பிளஸ் ஐ ஆர் பிளஸ் ஆர். பிளஸ் ஐனா என்ன? மீதைல், ஈதைல், ப்ரோபைல் அதெல்லாம் பிளஸ் ஐ. பிளஸ் ஆர்னா ரெசனன்ஸ். ஒரு ஆட்டம்க்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கொடுக்கும், ரிங்குக்கு கொடுக்கும். ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் பிளஸ் ஆர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல இது என்னது? அது வாட் இஸ் திஸ்? இது பாத்தீங்கன்னா NO2, கரெக்ட்? NO2 is minus I. ஓகேவா? மைனஸ் ஐ இருந்தா என்ன பண்ணும்? எலக்ட்ரானை எடுத்துரும், வித்ட்ரா பண்ணும். வித்ட்ரானா என்ன? எடுக்கும். அப்போ பிளஸ் ஐ தானே உங்களுக்கு CH3 குரூப் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் எலக்ட்ரோஃபைல் வருதுன்னா இது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சா தானே இருக்கணும். ஆனா அது NO2 இருந்தா என்ன ஆகும்? அது எலக்ட்ரானோட ரிச்னஸ் கம்மியாயிடும். அதனால நீங்க என்ன தேடணும்னா எந்த குரூப்ல, அப்ப இது வராது. NO2 is minus I, so minus I will minus I இருந்தா என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிடும், வித்ட்ரா பண்றதால வராது. அதே மாதிரி ஆசிட். ஆசிட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா டீஆக்டிவேட்டிங்னு சொல்லுவாங்க. you can say deactivating or minus I இல்லனா minus R வச்சுக்கோங்க. எலக்ட்ரானை எடுத்துரும். அப்போ எலக்ட்ரோஃபைல் வரும்போது அந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சா தானே இருக்கணும். ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதுன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்ப மைனஸ் ஐயும் மைனஸ் ஆரும் இருக்கக்கூடாது. ஸோ 1 வராது, 3 வராது, இது வரும், இது 2 வரும். எப்படி இது 2 வரும்னா, இந்த ஈத்தைல் குரூப் சேர்ந்த மாதிரி இட் இஸ் அ பிளஸ் ஐ குரூப் அண்ட் இது வந்து பிளஸ் ஆர். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ரிங்குக்கு போகுது, அப்படின்னா அது பிளஸ் ஆர். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளஸ் ஐ அண்ட் பிளஸ் ஆர் இருந்தா உங்களுக்கு Friedel-Crafts ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். So therefore, option C, 2 and 4 is the right answer. புரிஞ்சுதா? மைனஸ் ஐ அண்ட் மைனஸ் ஆர் இருந்ததுன்னா அப்ப எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து மைனஸ் ஐ அண்ட் மைனஸ் ஆர் இருந்ததுன்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ஸ்லோ ஆயிடும். அதுவே பிளஸ் ஐ அண்ட் பிளஸ் ஆர் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா இருக்கும். இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்கம்மா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மைனஸ் ஐ அண்ட் மைனஸ் ஆர் இருந்தா என்ன ஆகும்? பிளஸ் ஐ அண்ட் பிளஸ் ஆர் இருந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஐ அண்ட் மைனஸ் ஆர் இருந்ததுன்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ஸ்லோ டவுன் ஆயிடும். பிளஸ் ஐ அண்ட் பிளஸ் ஆர் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் ஆகும். எழுதிக்கோங்க. மேம் ம். ஐ ஆர் அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க மேம். பிளஸ் ஐன்றது எலக்ட்ரானை கொடுப்போம், மைனஸ் ஐன்றது எலக்ட்ரானை எடுப்போம். ஸோ இங்க ஈத்தால் குரூப் வந்து பிளஸ் ஐ, அதனால எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ஈஸியா நடக்கும். அதே மாதிரி OH இருக்கிறது வந்து பிளஸ் ஆர், அது இருந்தாலுமே ஃபாஸ்டா நடக்கும். மற்ற 2 கேஸ்ல NO2ன்றது மைனஸ் ஐ, COHன்றது டீஆக்டிவேட்டிங். ஸோ அதனால எப்படி மேம் பிளஸ் கண்டுபிடிக்கிறது? ஆல்கைல் குரூப்ஸ் இருந்தா பிளஸ் ஐடா, மீதைல், ஈதைல், ப்ரோபைல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து பிளஸ் ஆகும். சரியா? ஓகே மேம்.
நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் Yes, மேம். ma'am. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் சொன்ன அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, அது முக்கியம். An organic compound X oxidized by K2Cr2O7. The product obtained reacts with phenyl hydrazine but do not answer silver mirror test. Silver mirror test. The possible structure is CH3, CO, CH3. OH, CH3. CH3, CHO. கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் போட்டு காட்டுறேன். Ma'am, noted, ma'am. எஸ். ஸோ எல்லாம் அந்த கொஸ்டினை படிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an organic compound X which is oxidized by K2Cr2O7. உங்களுக்கு நல்லா தெரியும், K2Cr2O7ன்றது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது the product obtained reacts with phenyl hydrazine அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ phenyl hydrazine அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். phenyl hydrazine-ஓட எது ரியாக்ட் பண்ணும்? ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். பட் does not answer silver nitrate, I mean silver mirror.
அது சில்வர் மிரர் ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்னா அது வந்து கண்டிப்பா ஆல்டிஹைட் கிடையாது. ஏன்னா ஆல்டிஹைடுன்றது ஆன்சர் பண்ணும். ஆல்டிஹைடுன்றது சில்வர் டாலன்ஸ் ரியேஜென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலன்ஸ் ரியேஜென்ட் வந்து நம்ம ஆல்டிஹைட்ல போட்டோம்னா சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகும். சில்வர் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காததால உங்களுக்கு வந்து சில்வர் மிரர் டெஸ்ட். ஸோ இட்ஸ் அதாவது ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குன்னா என்னவா இருக்கு? அது கீட்டோனா இருக்கு. அதுதான் அவங்க சொல்ல வர பாயிண்ட். என்ன சொல்ல வராங்க நான் எழுதி காட்டுறேன். பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க? காம்பவுண்ட் எக்ஸ் இதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் K2Cr2O7 போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வருது, சம் ப்ராடக்ட். அதுல பினைல் ஹைட்ரஜன் போட்டா ரியாக்ட் ஆகுது. ஆட் பண்ணுது. ஆனா டாலரன்ஸ் ரீஜன் போட்டா ஆன்சர் பண்ணலாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இட்ஸ் சப்போஸ் டு பி செகண்டரி ஆல்கஹால். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா கீட்டோன் வரும். ஓகே, வேற பேஜ்ல எழுதிட்டாங்க. இப்ப செகண்டரி ஆல்கஹால் இருக்குல்ல, செகண்டரி ஆல்கஹால நீங்க K2Cr2O7 போட்ட உடனே இட் பிகம்ஸ் கீட்டோன். சரியா? இந்த கீட்டோன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்டிஹைடும் கீட்டோனும் ரெண்டுமே பினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும். வாட் இஸ் பினைல் ஹைட்ரஜன்னா பென்சின் ரிங் வித் NHNH2. இதுதான் பினைல் ஹைட்ரஜன். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே அட்டாச் பண்ணலாம். சரியா? அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து இதுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஆனா டாலரன்ஸ் டெஸ்ட் ஆன்சர் கொடுக்கல. சோ அதான் என்ன தெரியுது? செகண்டரி ஆல்கஹால் தெரியுது. சோ செகண்டரி ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் அது கீட்டோன். கீட்டோன்ன்றது டாலரன்ஸ் டெஸ்ட ஆன்சர் பண்ணாது. அதே மாதிரி டாலரன்ஸ் ரீஜென்ட் வந்து கீட்டோன் ஆன்சர் பண்ணாது, பட் ஆல்டிஹைட் வந்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். செகண்டரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்றோம்டா. செகண்டரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா கீட்டோன் வந்து ஃபார்ம் பண்ணுது. கீட்டோன் வந்து ஆன்சர் பண்ணுது. அப்புறம் அந்த கீட்டோன் வந்து பினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது. பினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஆனா டாலரன்ஸ் ரியேஜன் கொடுக்கல. சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து நம்மளுக்கு கீட்டோன் அப்படின்னு தெரியுது. அப்போ செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் வருது. அது டாலரன்ஸ் ரியேஜன் ஆன்சர் பண்ணல, பினைல் ஹைட்ரஜன் ஆன்சர் பண்ணுது. சோ விச் மீன்ஸ் தட் இப்போ நீங்க இதை ஆக்சைட் பண்ணதால கீட்டோன் வந்துச்சுல, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? செகண்டரி ஆல்கஹால் வந்திருக்கும். சோ செகண்டரி ஆல்கஹால் இஸ் த ரைட் ஆன்சர். மேம் தாளம் டெஸ்ட் அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல தான்டா பார்ப்போம். அதனால வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம டாலரன்ஸ் ரியேஜென்ட், பெனிங் சொல்யூஷன் எல்லாமே பார்ப்போம். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்லாம் வரும். சரியா? இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீட்டோன் வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆன்சர் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு. விடுவீங்களாடா? Yes, ma'am. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ்.
இதே நம்ம பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஆனா அது டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகும்ல மேம்? பிரைமரி ஆல்கஹால நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும்ல மேம்? ஆல்டிஹைட் கிடைக்காது, ஆசிடே கிடைச்சிடும். ஏன்னா உனக்கு வந்துட்டு இது செகண்டரி ஆல்கஹால்ன்றதால தான் அது கீட்டோன்ல ஸ்டாப் ஆச்சு. இதே பிரைமரி ஆல்கஹால் இப்போ எத்தனால் இருக்குன்னு வச்சுக்கோ. எத்தனால்ல வந்து நீ K2Cr2O7 which is a strong oxidizing agent. அது போட்டா ஆசிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும், ஆல்டிஹைடே வராது ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ம் சப்போஸ் சோடியம் டைக்ரோமேட் போட்டா என்ன மேம் ரியாக்ஷன் கிடைக்கும்? சோடியம் டைக்ரோமேட் ரெண்டும் ஒண்ணுதான்டா. பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் சோடியம் டைக்ரோமேட்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே இது தானே, ஆல்கலி மெட்டல்ஸ். ரெண்டும் ஒரே Okay, மாதிரி தான் நடக்கும். ஆசிஃபா, யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். உன் டவுட் என்ன ஆசிஃபா? இருக்கீங்களா? டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஆசிஃபா, if you have doubt, you can unmute yourself and talk. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Third question. Decreasing order of reactivity in Williamson ether synthesis. எம்மினா மீத்தால் குரூப். 3 மீத்தால் குரூப் இருக்குன்னு அர்த்தம். 2 வந்து CH3 CH2 CH2 Br. டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுக்க போறோம். சரியா? ஒரு ஆப்ஷன் எழுதுறேன். கொஸ்டின் எழுதிக்கோங்க. மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன மேம் எழுதிருக்கீங்க? Me3 போட்டு 3 மீத்தால் குரூப் இருக்கு. ஓகே Me3 C இது வந்து பிரான்ச்சிங் தான். இது CH3 பிரான்ச்சிங்.
கேட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. சோ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்? என்ன நடக்கும்னு சொல்லுங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல என்ன நடக்கும்? என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? ஈத்தரை ப்ரிப்பேர் பண்றோம். சரியா? ஈத்தரை வந்து ப்ரிப்பேர் பண்றோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஃபாலோ பண்ணுது, என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுதுன்னா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும்னா அங்க நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன செக் பண்ணோம்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பார்த்தோம். ஸோ SN2 ஆர்டர் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. சரியா? பிரைமரியா எது இருக்கோ அதுதான் நல்லா ஃபாஸ்டா நடக்கும். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா ஜாஸ்தில இருந்து கம்மி, ஜாஸ்தி ஸ்பீட்ல இருந்து கம்மி ஸ்பீடு. இப்போ பாத்தீங்கன்னா பிரைமரின்னு பார்த்தா 2 தான் பிரைமரியா இருக்கு. இங்க எதெல்லாம் பிரைமரி? இது பிரைமரி, இதுவும் பிரைமரி. சரியா? ஆனா எந்த பாண்ட் வீக்கா இருக்கும்? சிசிஎல் பாண்ட் வீக்கா இருக்குமா, சிபிஆர் பாண்ட் வீக்கா இருக்குமா? சிபிஆர் பாண்ட் தான் வீக்கா இருக்கும். அப்பனா அதுதானே பெட்டர் லிவிங் குரூப். whichever is a better living group, SN2 வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டா இருக்கும். 2 தான் ஃபாஸ்ட். ஐ திங்க் ஒரே ஆப்ஷன் சில மட்டும் தான் இருக்கு பாருங்க. 2 ஃபர்ஸ்ட், அடுத்தது 4 வரும். 3 சொல்லலாம். அடுத்தது 4 கொடுத்துருக்கணும். இந்த ஏதோ தப்பா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வரும், அப்புறம் 4 தான் வரும். பிகாஸ் இதுவும் பிரைமரி இல்ல. அதுக்கப்புறமா 3 CH2 டபுள் பாண்ட். ஏன்னா இது அலைலிக் கார்போகேட்டைன் இல்லையா? ஸோ அதனால 3. அந்த ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். எப்படி பண்ணணும்னு தெரியுதா? பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. ஸோ பிரைமரி அது பிரைமரியா இருக்கணும்னா இன்னொன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது BDE தான், பாண்ட் டிசோசியேஷன் தெரப்பி. ஸோ BR தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் BR, அடுத்தது CL. ஃபர்ஸ்ட் BR தென் CL. அடுத்தது அலைலிக்கு, அடுத்தது டெர்சரி. மேம் தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? ஏன் வராதுன்ட்டு. தேர்ட் ஆப்ஷன் வருது, மூணாவதா வருது இல்ல? ஃபர்ஸ்ட் ரெண்டாவது, அடுத்தது நாலாவது. ஏன்னா ரெண்டுமே பிரைமரி. அடுத்தது என்ன இருக்கு? டெர்சரி இருக்கு, அலைலிக் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அலைலிக்கு, அப்புறமா டெர்சரி வரும். அதனாலதான் 2 ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் 4, அடுத்தது 3, அடுத்தது 1. மேம் அலைலிக் மேம். அலைலிக்னா டபுள் பாண்ட் இருக்கா? இப்ப ஆப்ஷன் இது தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருப்பா. என்ன இருக்குது? CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 BR இருக்கா? ஐ மீன் CH2 CL இருக்கா? அப்போ இதுல எது எது வந்து அலைலிக்கு? இந்த கார்பனை தான் அலைலிக்குன்றோம். இந்த கார்பன் தான் அலைலிக். எழுதிங்களா எல்லாரும்? மேம் நோட்டட் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மேம் பாண்ட் டிசோசியேஷன் கெபாசிட்டி பிஆருக்கு அதிகமா இருக்கா மேம்? கம்மியா இருக்கும். பெட்டர் லிவிங் குரூப், பெட்டர் லிவிங் குரூப் எதுவோ அதுதான் உங்களுக்கு SN1 இருந்தாலும் சரி, SN2 இருந்தாலும் சரி பாஸ் ஆகும்.
Next question. Fourth one. Concentrated H2SO4 reacts with C2H5OH at 170 degrees Celsius to form CH3, CH3. So என்ன கேக்குறாங்கன்னா எத்தனால் 170 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கெல்வின்ல மாத்திட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ 170 பிளஸ் 273 இஸ் நத்திங் பட் 443 கெல்வின். எத்தனால 443 கெல்வின்ல போட்டா ஈத்தேன் ஃபார்ம் ஆகும் மேம். ஈத்தர், எஸ். பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் CH3 concentrated H2SO4 443 Kelvin. So இது ஆல்பா, இது பீட்டா, சரியா? So CH3 எப்படி எழுதலாம் நம்ம? என்னமாவும் இந்த பாண்டிங் வரும், இந்த பாண்ட் வெளியில போடும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது? CH2 டபுள் பாண்ட் CH2 வாட்டர். ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இது வந்து ஆக்சுவலா பீட்டா எலிமினேஷன் தான். CH3 CH2 OH எடுத்துக்கிட்டு இது ஆல்பா, இது பீட்டான்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆகும்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும், இந்த பாண்ட் வெளியில போயிடும். அதனால ஈத்தீன் பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். மேம் எப்படி மேம் ஆப்ஷன் டி வருது? இந்த போட்டிருக்கேன் பாருடா. பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனை ஷிஃப்ட் பண்றோம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடும். OH வந்து OH மைனஸா வெளியில போகுது. பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறதால உனக்கு ஆல்கீன் வரும். எஸ் மேம். Next question பார்க்கலாமா? எஸ் மேம். நீங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க மியூட்லயே வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. நீங்க ஆன்சர் பண்ணும்போது அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. So,
at low temperature phenol reacts with Next question, ma'am. ஆமாண்டா நம்பர் என்ன 5 5, ma'am. Okay. Fifth question. Phenol reacts with bromine in CS2 to form option A, metabromophenol, ortho and para bromophenol, option C, two, four, six, tribromo. Question எழுதிக்கோங்க. கேட்டீங்களா? மேம் CS2 என்னது மேம்? கார்பன் டை சல்பைடு சால்வெண்ட் பாது. சரி, இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நோட் புக்ல, எழுதிருப்பீங்க நீங்க கண்டிப்பா. புரோமின் இன் அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா புரோமின் அண்ட் CS2 போட்டா என்ன ஆகும்னா ஆர்த்தோப்ரோமோஃபினால் அண்ட் பேராப்ரோமோஃபினால் வரும். இதே ஜஸ்ட் நம்ம புரோமின் வாட்டர் போட்டிருந்தோம்னா, புரோமின் வாட்டர் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 246 வந்துருக்கும். சரியா? சோ இங்க நம்ம புரோமின் CS2 போட்டதால which is the major product அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பேராப்ரோமோஃபின். சோ இதோட ரியாக்ஷன் என்னமா? phenol HBr வெளியில போயிடும். ஃபர்ஸ்ட் இங்க வருது, அடுத்தது இங்க வருது. இதுதான் major product. Okay. மேம் ஆப்ஷன் பி வராதா மேம்? ஓ சாரி, ஆமா ரெண்டுமே இருக்குல்ல, நான் கவனிக்கல. கரெக்ட், ரெண்டுமே இருந்தா அதான் ஆப்ஷன் பி. அதோட ரியாக்ஷனும் எழுதிக்கோங்க மேம். ரேட் சொல்லுங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மேம் ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரோமின் இன் வாட்டர்னு போட்டா 246 ட்ரைப்ரோமோஃபினால் வரும். ஆனா இங்க CS2 சொன்னதால இங்க சால்வெண்ட் வந்து CS2 இல்லையா, கார்பன் டை சல்பைடு வந்து இங்க சால்வெண்ட். அதனால நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் வரும்னா ஆர்த்தோ ஒரு ப்ராடக்டும் பேரா ஒரு ப்ராடக்டும் வருது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா BR2 போடுறோம். ஸோ அதுல HBr வெளியில போயிடுது, BR வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. எந்தெந்த பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆகும்னா ஆர்த்தோலையும் பேராலையும். ஆர்த்தோப்ரோமோஃபினால், இன்னொன்னு பேராப்ரோமோஃபினால். ஸோ இதுல மேஜர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்பா? கண்டிப்பா பேரா தான். பேரா தான் மேஜர் ப்ராடக்ட். தேங்க்யூ. எல்லாரும் எழுதிங்களாமா? நெக்ஸ்ட் போலாமா?
Yes, ma'am. Yes, ma'am. Search and reason பார்க்கலாம். Stronger acid. Intramolecular. Bond. Paranitrophenol is stronger acid than orthonitrophenol. Reason? Intramolecular hydrogen bonding make the orthoisomer weaker than para-isomer. கேட்டீங்களா? Yes, ma'am. எஸ். ஃபர்ஸ்ட் அசர்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா படிச்சுட்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் லிங்க் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அசர்ஷன் பாருங்க. paranitrophenol is stronger acid than orthonitrophenol. ஆக்சுவலா ஸ்டேட்மெண்டா பார்த்தா அது கரெக்ட் தான். ரீசன் intramolecular hydrogen bonding make the orthoisomer weaker than para-isomer. இது தப்பு ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்த்தோஐசோமர் வந்து வீக்கா இருக்கும், பேரா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அது கரெக்ட். ஆனா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. paranitrophenol is stronger than orthonitrophenol. ஏன்? because paranitrophenol forms stronger intermolecular hydrogen bonding. சரியா? இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? கரெக்டா? எக்ஸ்பிளனேஷன் அங்கே இல்ல. அதனால இது வந்து ஆப்ஷன் பி. It will be option B. ஏன் ஆப்ஷன் பி? இப்பதான் சொன்னேன். ஏன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, கொடுக்கல. as a statement are rendu correct, but it is not the correct explanation. Next polama புரிஞ்சிச்சு அந்த क्वेश्चन? மேம் ஆப்ஷனே இல்ல மேம்.
ஆப்ஷன் என்ன நீங்க தான் சொல்லணும். அசர்ஷன் கரெக்டா தப்பா? அசர்ஷன் Correct, கரெக்ட். ma'am. Correct, ma'am. ரீசன் மேம் அசஷன் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா but it is அசஷன் not வந்து the correct. It is not the correct Correct explanation. explanation of assertion. Yes, yes. So maybe optionல நம்மளுக்கு அப்படி கொடுத்திருப்பாங்க. B probably. It depends upon the option given. எஸ் மேம். பட் இதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். சரியா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன லிங்க் இருக்கா இல்லையா, எக்ஸ்பிளனேஷனா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். क्वेश्चन நம்பர் என்னப்பா? 7 தானே? Yes, ma'am. Ma'am, option B, ma'am. ஆமாடா, கரெக்ட். நம்ம பண்ணிருக்கோம் இதே மாதிரி கிளாஸ்ல. அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ் தட் இஸ் பார்ட், தட் இஸ் அயோடின். இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் should go with the less number of alkyl group side. ஸோ அதனால எப்படி வரும்? இந்த பக்கம் எச்சு, அந்த பக்கம் ஐ. ஸோ phenol plus CH3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Yes, ma'am. புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. Eighth question. In the following groups, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஓகே, மேம் கொஸ்டின் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். நான் இன்னும் எழுதவே இல்லைடா. லிவிங் குரூப் ஆர்டர். எது கரெக்டான லிவிங் குரூப் ஆர்டர்னா ஜாஸ்தில இருந்து கம்மி. லிவிங் குரூப் பத்தி சொல்றாங்க. லிவிங் குரூப்னா தெரியும்ல, SN1 SN2ல சொல்வோமே. பேட்டா லிவிங் குரூப் இருந்தா SN1 and SN2 ஃபாஸ்டா இருக்கும்.
இந்த ஃபாலோயிங் குரூப்ஸ் அவங்க குரூப் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் குரூப்லாம். இதுல எது லிவிங் குரூப்போட ஆர்டர் கேக்குறாங்க? மேம் கொஞ்சம் மேல தூக்குங்க. ஆப்ஷன் ஏ மேம். மத்தவங்க எல்லாம் என்னடா சொல்றீங்க? எது வந்து பெட்டர் லிவிங் குரூப்னு சொல்றாங்க? இதுல எது ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ்னா பல்கியா இருக்கிறது, பெருசா இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஃபோர்த்ல தானே? ஃபோர்த்ல தானே நிறைய இருக்கு. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 வரும், நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1 and next 1 next 2. So option B is the right answer. என்னன்னு எழுதிப்பீங்க? ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எதுக்கு வந்து ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் இருக்கும்னா எங்க வந்து நிறைய குரூப் இருக்கும் பாருங்க. இதுதான் நிறைய இருக்கு. ஸோ அதான் 1. அடுத்தது இது நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் 1 அப்புறம் 2. நிறைய குரூப் இருந்தா அதுக்கு பேர் என்ன மேம்? ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். STERIC ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். 9th question. CH3 CH double bond CH. First question எழுதுங்க. Nice question. Option A, ma'am. ஆப்ஷன் ஏ மேம். Option D. Option B for boy is the right answer. HBr ஆட் பண்ணலாம், மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணலாம். ஆனா இங்கேயும் CH இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா இந்த பாண்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், இந்த இடத்துல பிளஸ் வந்துடும். பென்சைலிக் கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள் இல்லையா? மோர் ஸ்டேபிளான கார்போகேட்டையன் பார்ப்பாங்க. அதனால
பிஆர் வந்து இங்க வந்துரும். இந்த அடிஷன் வந்துரும். ஹெச் வந்து இங்க வந்துரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதாமா? எப்பவுமே ஹெச்பிஆர்லாம் ஆட் பண்றப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையனை செக் பண்ணி. ரைட்டிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் மேம். எக்ஸ கண்டுபிடிக்கணும்பா. COOH. இது எழுதிக்கோங்க, நான் ஆப்ஷன் சொல்றேன். எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்கப்பா. வாட் இஸ் எக்ஸ்? இது என்ன Ma'am, ரியாக்ஷன் இது தெரியுதா? What is this reaction. reaction? Cold reaction, ma'am. ஆமா கரெக்ட். சோ இது வந்து கோல்ஸ் ரியாக்ஷன். எப்படி வரும்? ஆன்சர் என்ன? CO2 வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா இது வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் டைலூட் HCl போட்டா என்ன ஆகும்? NaCl வெளில போயிட்டு H. கேட்டீங்களாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. கொஸ்டின் நம்பர் என்னடா?
11 மேம். 11. When phenyl bromide reacts with tertiary butanol, the product would be கண்டுபிடிக்கணும். Option A, benzene. B, tertiary butyl phenyl. Question எடுத்துக்கோங்க. When phenyl magnesium bromide reacts with tertiary butanol, the product is ரெண்டு சி போட்டுக்கலாம். B. கேட்டீங்களாடா? Yes. Yes, ma'am. மேம் ஆப்ஷன் சியா மேம்? போட்டு பார்க்கலாமா? பாருங்க. Benzene, Mg, Br. So, ஆல்கஹால் பிரிங்கப்பா. ஆல்கஹால் எப்படி பிரிப்பீங்க? Oxygen is negative. Hydrogen is positive. இது எப்படிப்பா பிரியும்? Benzene ring minus MgBr plus. Minus plus ஒன்னா சேர்த்து. Benzene. Tertiary. So, the byproduct எப்படி கால் பண்ணுவாங்க? Benzene வரும். Option A. எப்படி? Phenyl magnesium bromide is a Grignard reagent. இதுல ஆல்கஹால் போட்டோம்னா O மைனஸ் அண்ட் H பிளஸ் பிரியும். அது H பிளஸ் வந்து உங்களுக்கு பென்சின் ரிங்க்கு போயிடுது. MgBr OH வந்து ஒன்னா வந்து. சரியா? Okay, ma'am. ஓகே. மேம் OH எங்க மேம் போகுது? O மைனஸ் அண்ட் H பிளஸ் பிரியும்டா. OH வந்து எப்படி பிரியும்? O மைனஸ் H பிளஸ். H பிளஸ் வந்து பென்சின் ரிங் கிட்ட போயிடும். ஸோ பென்சின். மற்றது பை ப்ராடக்டா வெளியில போயிடும். MgBr அப்புறம் அந்த குரூப் டெர்ஷரி குரூப். ஓகே மேம்.
கேட்டீங்களா? புரிஞ்சுதா? Yes, ma'am. நெக்ஸ்ட் போலாமா? Yes, நெக்ஸ்ட் ma'am. கிளாஸ்ல நம்ம வேற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆசிஃபா உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுமா எனக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பு. நீங்க அனுப்ப முடியலன்னா இல்ல சாட்ல மெசேஜ் போடு. I can answer your question. Okay, next 12th question. Let's three more. PR excess form. என்ன ப்ராடக்ட்னு கேட்கறாங்க. PR PS2 PS2 CS3. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன் மேல எழுதுங்க. எழுதிங்களா? Yes, Yes, ma'am. ma'am. சரி, எழுதிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The major product in the following reaction. Excess of HBr போடுறாங்க. ஆப்ஷன் சியா மேம். Option D. பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
Ma'am, option C, ma'am. இப்போ ஹெச்பிஆர் எக்ஸஸ் அப்படின்றப்போ எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வரும். இது வந்து பென்சைலிக் இப்ப பாடம்ல ஷிஃப்ட் பண்ணா இது பென்சைலிக் கார்போகேட்டையன் which is more stable. கண்டிப்பா இங்க ஒரு பிஆர் வந்துரும். இங்க ஹெச் ஆட் ஆயிடுது. அதே மாதிரி இது எக்ஸஸ்ன்றதால இங்க ஒரு ஐ இங்க ஒரு ஐ புரியுதுல்ல? எக்ஸஸ் சொல்லியிருக்காங்கடா. எக்ஸஸ்னா எங்கெல்லாம் பாசிபிலிட்டி? ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட்ல இருந்து பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு பிஆர் இங்க போடுங்க. அதுக்கப்புறமா இங்க ஈத்தர் இருக்கு எக்ஸஸ்ன்னு சொன்னதால இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாரி பிஆர்ல பிஆர் வந்து ஆட் ஆகும். எக்ஸஸ் எவ்வளவு மோல் சொல்லியிருக்காங்க? இந்த சைட்ல இருக்கு. ஆப்ஷன் பி. மேம் ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் கொஞ்சம் காட்டுங்க மேம். இன்னும் கொஞ்சம் மேல மேம். மேம் 12th ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி. எஸ் மேம். ஏடிஎம்மா எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்படி இல்ல இல்லைன்னா இந்த பக்கமும் பிரேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கல. சரியா? அதனால நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். மேம் சொல்டா. டபுள் பாண்ட் ஏன் மேம் ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது? கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டினால. இப்போ சப்போஸ் நான் பாண்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணனா இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் வரும். ஸோ தட் ஹெச்சிங் வந்து ஆட் ஆயிடுது. இது வந்து பென்சைலிக்னு சொல்லுவாங்க. பென்சின் ரிங் வித் சி சி வெளியில மேல பாசிட்டிவ் இருக்குல்ல. பென்சைலிக் கார்போகேட்டையன் வந்து மோர் ஸ்டேபிள். அதனால பிஆர் வந்து ஹெச்சிங் வந்துடுது. சரியா? எஸ் மேம். மேம், சொல்லுப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எதுவுமே ஆகலைல்ல மேம். அப்போ ஆப்ஷன் டி தானே மேம் வரணும். எதுவும் ஆகல இல்லடா. ஈத்தர் இருக்குல்ல, இது ஈத்தர் தானப்பா. அதனால பிஆர் இங்க வந்தது ஹெச்சிங் வந்தது. அது ஆப்ஷன் டி தானே இருக்கு. சரியா? இன்னும் அது இன்னும் பிரேக் ஆகி வர்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்கல. இது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈத்தருமே உனக்கு பிரேக் ஆகி பென்சில் ரிங்ல பிஆர் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். சரியா? ஓகே. சரி. இந்த மெட்டீரியல்ல இருந்து சால்வ் பண்ணுங்க கொஸ்டின்ஸ் எடுத்து. மெட்டீரியல்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணும்போது இன்னுமே நல்லா கிளாரிட்டி வரும். சரியா? ஓகே மேம். ஓகேடா, பார்க்கலாம் நம்ம. சரியா? குட் நைட் பாய்ஸ். குட் நைட். பாய். தேங்க்யூ. Bye, ma'am. பாய் டியர். குட் நைட். பாய். பாய். Thank you, ma'am.